3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வரேன் ஒரு சோலோ ஹீரோவா. நான் நடிச்சதுலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ. ரொம்ப பயந்தேன், என்னை ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க. நான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது மாதிரி ப்ராஃபிட்ங்கிறது எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். முன்னாடி கூட சொன்னேன், என் பையனோட பேர். அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஹீரோ, விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து 3வது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம். அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு. ஒரு ஹீரோவா, ஒரு ப்ரொடியூசரா ஐம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு, என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா, ரொம்ப சந்தோஷத்தோட படம் பார்த்துட்டு அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என்ன யாருங்கிறது. அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும் போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணாரு. ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே வந்து கட்டி பிடிச்சாரு. அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ் நான் நம்புறேன். ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம். அண்ட் அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் வந்து 2023 நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம். பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்டு வானமும் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் கொடுத்துருச்சு எனக்கும் சரி, பிரவீனுக்கும் சரி. பட் பிரவீன் வந்து 2020 இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதை பற்றி. ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல, இன்னைக்கு 2025 அது வந்து ஈஸி கிடையாது. ஒரு மனுஷன் வந்து லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்னைக்கு தாண்டி படம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில். ஒரு புது ஸ்கிரிப்ட், யூனிக்கான ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷேவும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 80% சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் மேபி 20% சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அது நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அது வந்து நாங்கள் பிளான் பண்ண விஷயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது. அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து. ஏன்னா எங்கள்கிட்ட வேறு ஆப்ஷன் இருந்தது. ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை. அண்ட் சரி, ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்று பண்ண விஷயம். பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு 20% கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது. அதுவும் நாங்கள் அட்ரஸ் பண்ணி இப்போ இன்னிலேருந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆக போகுது. ஸோ அதனால நான் எப்போவுமே சொல்வேன், எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி, பத்திரிகை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்போவுமே நான் எடுத்துப்பேன். அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸோட 20% டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும், இன்னும் கொஞ்சம் நியாயமாக இருக்கும். ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன். அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா. சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம், பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஒன்று நினைப்போம், ஆடியன்ஸ் அப்படியே உல்டாவாக சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா. அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி, ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் இஸ் ஆல்சோ அச்சீவ்டு. நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தியேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தியேட்டர்லையும் டீசெண்டாக போகுது. கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது. இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடிலையும் பெருசாக போச்சு. கட்டா குஸ்தி தியேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடியில் மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரி தான் ஆரியனுக்கும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். ஸோ இப்போ கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி
ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஓடிடியில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும். பட் இப்போதைக்கு தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இந்த புது கிளைமேக்ஸ் ஓட நான் இன்னும் நம்புறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியரில் என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கு நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்கு. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்கு. சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு. எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு. என்னோட கரியர் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில். ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துட்டு இன்னும் நிறைய நல்லா பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் நடிச்சதுலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஸ்ரத்தான்னு சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட. இது ஒரு முயற்சி தான். ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லைன்னா காணாம போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் எனக்கு சஸ்டெயின் ஆகி சர்வ் ஆகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 25வது படத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன். அது ஈஸி கிடையாது. பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன், நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜிரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி. அண்ட் என்ன ஒன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா, வித்தியாசம் இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வர ஒரு சோலோ ஹீரோவா. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்தேன். என்னை ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான். But the kind of reception I've received in the last 3 days is amazing. And நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன். Better filmmaker and a better actor. Thank you so much. Thank you.